Hi students, 11th standard public exam history பாடத்துக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். எக்ஸாமுக்கு இந்த 40 கொஸ்டின் மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் கட்டாயமாக இதை தாண்டி உங்களுக்கு எந்த 5 மார்க் மேக்ஸிமம் நினச்சது அப்படின்னா வரவே வராது. நீங்கள் வேணால் நம்ம கொடுக்குற கொஸ்டினை வச்சுட்டு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டினை ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை ஆஃப் இயர்லி குவார்ட்டர்லி எந்த எக்ஸாம் செக் பண்ணி பார்த்தாலும் சரி, நம்ம கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின் மட்டும் தான் அதில் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வந்திருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஆல்ரெடி இதிலேயே நம்ம டாப் 25 வீடியோ என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒன் டைம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதை தாண்டி மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபஸ்ட்டு கொஸ்டின், திட்டமிடப்பட்ட நகரங்களான ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ பற்றி எழுதுக. புத்தரின் எண்வெளி பாதை பற்றி விளக்கவும். களப்பிரர் என்போர் யார்? அவர்கள் குறித்து பூலங்குறிச்சி கல்வெட்டில் இருந்து நீங்கள் அறிவது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்ததாக, மாமல்லபுரம் கடற்கரை கோவிலின் கட்டிடக்கலை மேன்மையை விளக்குக. இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். பாசனத்தை மேம்படுத்த பாண்டியர் எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன? பக்தி இலக்கியத்தின் சிறப்பு இயல்புகளை வரிசைப்படுத்துக. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. வருவாய் நிர்வாகத்தை சார்ந்த அக்பர் அது முன்னோடி விளக்குக. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தென் 8வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 9வது கேள்வி, ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பங்கினை விரிவாக எழுதுக. இந்த கொஸ்டினும் உங்களுக்கு எக்ஸாமில் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான். தென் 10வது கொஸ்டின், வட இந்தியாவின் நிலை குறித்து யுவான் சுவான் கருத்து யாவை? 11வது கேள்வி, ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனத்தின் கீழ் கல்வி முறை எவ்வாறு வளர்ச்சி பெற்றது? 12வது கேள்வி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ப்பா. சிந்து நாகரிகம் ஏன் கரப்பா நாகரிகம் என அழைக்கப்படுகிறது? தமிழ்நாட்டின் பொற்கால அகழ்வாய்விடத்தை பற்றி விவாதிக்க. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. 12, 13 உங்களுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக அந்த கொஸ்டின் செஞ்சுக்கோங்க அப்படின்னா அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுத்து நினச்சிங்க அப்படின்னா படிங்க. 14வது கேள்வி, மௌரிய பேரரசு பற்றி நாம் அறிய உதவும் சான்றுகளை விளக்குக. 15, குப்தர் காலம் பண்டைய இந்தியாவின் பொற்காலம் விவரிக்கவும். 16வது கொஸ்டின்லாம் கண்டிப்பாக படிக்காமல் போயிடவே கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. சரிங்களா? கஜினி முகமதுவையும் கோரி முகமதையும் ஒப்பிடவும் வேறுபடுத்தி காட்டுக. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். தென் 17, 18 இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். தென் 19வது கேள்வி, விஜயநகர ஆட்சியாளர்களின் ஆட்சி முறை பற்றி விவரிக்கவும். அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி தான். தென் 20வது கொஸ்டின் படிச்சுக்கோங்க. 21வது கொஸ்டின், முதலாம் பாஜிராவ் வாழ்க்கையையும் சாதனைகளையும் பற்றி விளக்குக. நம்ம தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக மட்டும் நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தயவு செஞ்சு வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்து உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் எனக்கு வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதிக ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் நம்ம வீடியோ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்தியாவின் போர்ச்சுகீசியர்களின் வருகையில் ஏற்பட்ட தாக்கத்தை விரிவாக்கவும். சரிங்களா? முக்கியமான கொஸ்டின். அடுத்து 23, 24, 25, 26 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான். வரலாற்றுக்கு முந்தைய இந்தியா குறித்து விளக்குக. 28வது கேள்வி, 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சிக்கான காரணங்களையும் போக்கினையும் விவரிக்கவும். இந்த கொஸ்டின் படிக்காமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகவே கூடாது. அந்த அளவுக்கு முக்கியமான கேள்வி. 27, 28 சரிங்களா? ஸோ கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இந்தியாவில் கிறிஸ்துவ மத பரப்பாளர்கள் ஆற்றிய பணிகளை விளக்குக. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. 30வது கொஸ்டின் படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் அடிக்கடி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அடுத்த 31, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் குடிமை மற்றும் நிதி நிறுவனங்களில் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்கள் பற்றி எழுதுக. பாபர் வரலாற்றில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் ஏதேனும் 5 காலக்கோட்டில் வரைந்து காட்டுக. மாமல்லபுரம் கொஸ்டின்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் படிச்சுக்கணும். ஆல்ரெடி மேலேயே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 35வது கொஸ்டின், நவீன கல்வி முறைக்கு 2ஆம் சரபோஜியின் பங்கினை விளக்குக. இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 35, 36 ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ கண்டிப்பாக என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சிருங்க. சரிங்களா? மூவேந்தர்கள் அரசர்களுடைய நிர்வாக கட்டமைப்பை விளக்குக. ரொம்ப ஒரு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ நம்ம இதில் கொடுத்துருக்க கொஸ்டினை மட்டும் படிங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் எந்த 5 மார்க் கேட்டாலும் அந்த 5 மார்க் என்ன செய்யலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். அடுத்ததான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கு 2 மார்க் 3 மார்க் வீடியோ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ரெடி பண்ணிட்டுருக்கேன். ரெடி பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வீடியோ நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா அப்லோட் பண்ணிடுவேன்.
சரிங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் 2 மார்க் 3 மார்க் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே வீடியோவை என்ன செய்யுங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு வீடியோ என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணிடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.